அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, இடைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடிய நபரா இருக்காங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவங்க உருவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வர கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தை மாதத்துல வேலை இடத்துல மாற்றங்கள் ஏற்படுங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில்ல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வருமானம் மெதுவா உயருங்க. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியுங்க. பழைய கடன் பிரச்சனைகள் குறைய போகுது. காதல்ல நல்ல புரிதல் வரப்போகுது. பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. திருமண முயற்சிகள் முன்னேற்றத்துல முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டுல சுப செய்திகள் தேடி வரும். குழப்பம் விலகி தெளிவு வரும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வளரும். உடல் சுறுசுறுப்பா இருக்கும். நரம்பு சார்ந்த சோர்வு உள்ளவங்க கவனமா இருக்கிறது நல்லது. நீர் அதிகம் குடிக்கிறது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க. நீல நிற ஆடைகள் பயன்படுத்துங்க. ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. தை மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றம், மன அமைதி தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான துணையோடு திருமணம் நடக்க போகுது. எனக்கு திருமணம் ஆயிருச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்ல, நாங்க போகாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய நம்மளோட கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பணங்காசு 4-5 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்தி
புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தை மாதத்துல கும்பம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்றதுனால நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் கலந்த பலன்கள் கிடைக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும். 3ஆம் மற்றும் 10ஆம் இடத்துக்குடைய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறதுனால பணம் பல வழிகள்ல வந்தாலும் சுப விரயங்கள் ஏற்படும். 12ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கிறதுனால பணம் வருவதும் போவதும் தெரியாது. அக்கா பொண்ணு வயதுக்கு வர்றது, பிள்ளைகளுக்கு உயர்கல்வி, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால மொய் செலவுகள் அதிகரிக்கும். ஜனவரி மாதத்துல மொய் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. 5க்குடைய புதன் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போறது, யோகா, தியானம் போன்றவற்றில ஈடுபடுறது நிகழுங்க. 7க்குடைய சூரிய பகவான் 4, 9க்குடைய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல மறையுதுனால இல்வாழ்க்கை தாம்பத்தியத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலைபளு காரணமாக குடும்பத்துடன் நேரம் செலவிடாம போகலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தூக்கமின்மை, மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கும்பம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய தவறுகளை திருத்தி புதிய அணுகுமுறையுடன் செயல்பட எண்ணங்கள் தோன்றும். வேலை நேரம், சம்பளம் குறைத்து தெளிவாக பேசி வேலை மற்றும் வாழ்க்கைய சமநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க. 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால படுக்கை அறையில் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படும். தூங்கும்போது கூட பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் மனசுல தோன்றும். அதனால நல்ல தூக்கம், போதுமான தண்ணீர் குடிக்கிறது அவசியம். கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு உங்களை பற்றியும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் சிந்திக்க தொடங்குங்க. மற்ற செலவுகள் எல்லாம் வீண் செலவுகள் தான். கும்பம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இந்த தை மாதம் இருந்தே ஆக வேண்டுங்க. இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது. வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது. தடைபட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க. பணவரவு மேம்பட போகுது. கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க. நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களின் மதிப்பு பிறரிடம் உயர போகுது. மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது. வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. தேவையில்லாத உறவுகள் தானாக விலக போகுது. மன உறுதி அதிகரிக்க போகுது. உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது. உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது. வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவ போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க. நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கோமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க. பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க.
தூக்கம் குறைவாக விடாதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம். ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம். சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம். நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம். கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தும் நினைவுகள்ல சிக்கிக் கொள்ளாதீங்க. பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க. பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க. பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க. தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கவலைகள் எல்லாம் காணாம போகுதுங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமா இருந்துக்கோணுங்க. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமோ இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு சாதகமா முடியுங்க. பணவரத்து திருப்தியா இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகள்ல முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.